ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சகனாஸ் கிச்சன். இன்றைக்கி சகனாஸ் கிச்சனில் நம்ம ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். சுட சுட கோகனட் அல்வா ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்குள்ளே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு பேன் எடுத்து அடுப்பில் வச்சுட்டு அதில் பாசிப்பருப்பு 3 டேபிள் ஸ்பூன் எடுத்துகிட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். பொன்னிறமாக வர்ற வரைக்கும் நல்லா வறுத்துட்டு ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து பவுடர் பண்ணிக்கலாம். இப்போ ஆறிடுச்சு. சின்ன மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். பவுடர் பண்ணதை அதை அப்படியே எடுத்து வச்சிடலாம். அடுத்து ஒரு பெரிய மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். அதில் துருவின தேங்காய் 2 கப், தேங்காய் சேர்த்துட்டு ஏலக்காய் ஒரு 5லேருந்து 6 சேர்த்துக்கலாம். அதோட அரிசி மாவு ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பாசிப்பருப்பு பவுடரை இதில் சேர்த்துக்கலாம். அதோட பொடித்த வெல்லம் 1 கப், 1 பிஞ்ச் உப்பும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 1/2 கப் தண்ணி சேர்த்துட்டு நம்ம இதை ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இந்த அளவுக்கு இருக்கணும். இதை அப்படியே வச்சுக்கலாம். அடுத்து ஒரு கடாய் எடுத்து அடுப்பில் வச்சுட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா அதில் முந்திரி பருப்பு ஒரு 10லேருந்து 15 2 உடச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். முந்திரி பருப்பு பொன்னிறமாக வந்துடுச்சு. அதை எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். அடுத்து அதே நெய்யில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் பேஸ்ட்டு இதில் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரில் ஒரு 1/2 கப் தண்ணி சேர்த்து அந்த தண்ணியை இதில் ஊற்றிக்கலாம். இப்போது ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கரண்டி வச்சு கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். கட்டிப்படாமல் கிளறணும். இடையில 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இது மாதிரி விடாமல் கரண்டி வச்சு கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போது திரும்ப 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் மொத்தமாக ஒரு 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் தேவைப்படும். இப்போது ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கடாயில் ஒட்டாமல் இது மாதிரி அல்வா பதம் வர்ற வரைக்கும் நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ நல்லா வெந்துடுச்சு. நெய் இது மாதிரி நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற முந்திரி பருப்பை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப சிம்பிளாக 10லேருந்து ஒரு 15 நிமிஷத்துக்குள்ளே இந்த ஸ்வீட் நம்ம பண்ணிடலாம். சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ சுவையாக இருக்கும். சுட சுட கோகனட் அல்வா ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்து ஒரு புது வீடியோவோட மீண்டும் சந்திக்கலாம். பை பை.